2026-2027 ஆண்டுக்கான சிறப்பு நிலை விளையாட்டு விடுதி மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்படும் சிறப்பு நிலை விளையாட்டு விடுதிகளில் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு அறிவியல் சார்ந்த பயிற்சி, தங்குமிடம் மற்றும் சத்தான உணவு வசதியுடன் விளையாட்டு பயிற்சி வழங்கப்படுகிறது. 2026-2027 ஆண்டுக்கான சிறப்பு நிலை விளையாட்டு விடுதி மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. விடுதிகளில் சேர 17 வயது முதல் 25 வயதுக்குட்பட்டவராகவும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று கல்லூரிகளில் சேரும் மாணவ மாணவியர்கள் சிறப்பு விளையாட்டு விடுதிகளில் சேர்க்கப்படுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாடும் போட்டிகளில் பதக்கங்கள் வென்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், முதுநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு படிப்பில் சேருவதற்காக இளநிலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும் என்றும், இளநிலை படிப்பின் போது சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற மாணவ மாணவியர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. வரும் 30ஆம் தேதி காலை சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் தடகளம், பளு தூக்குதல், ஜூடோ, வாள் விளையாட்டு, கையுந்து பந்து, ஹாக்கி மற்றும் கால்பந்து ஆண்கள் பிரிவு ஆகிய விளையாட்டுகளுக்கான தேர்வுகள் நடைபெறும் என்றும், மாலையில் கூடைப்பந்து, குத்துச்சண்டை, கைப்பந்து மற்றும் கால்பந்து பெண்கள் பிரிவு ஆகிய விளையாட்டுகளுக்கான தேர்வுகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு நிலை விளையாட்டு விடுதி சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தினை www.sdat.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க கடைசி நாள் மார்ச் 26ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.